இன்று காட் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு விஷயம் என்னவென்றால், பிதாவும் குமாரனாகி இயேசு கிறிஸ்துவும் எப்படி ஒன்றாய் இருக்கிறார்களோ அதே போல நாமும் கூட கிறிஸ்துவில் ஒன்றாய் இருக்கிறோம் என்பதுதான். யோவான் 17:22 ஜீசஸ் சொல்றாங்க, பிதாவை பார்த்து, நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். தேவகுமாரனாம் இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன மகிமை கொடுத்தார் என்றால், அவர் எப்படி பிதாவென்று அழைக்கிறாரோ அதே போல மனிதர்களாகிய நாமும் கூட பிதா அப்படின்னு சொல்லும்படியான ஒரு உரிமையை கொடுத்திருக்கிறார். அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவீகாரத்தை, அந்த ஒரு உரிமையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆதியிலிருந்து மனிதன் தேவனை எப்படி தொழுது கொண்டான் என்றால், அவர் ஒரு எஜமான், அவர் பெரியவர், அவர் உயர்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு பயத்தோடே தான் அவர்கள் வாழ்ந்தார்கள். ஆனால் இந்த உலக தகப்பனிடத்துல நீ எப்படி பேசுவாயோ அதே போல பரம தகப்பனிடத்துல நீ பேசலாம். அந்த ஒரு அன்போடும் ஐக்கியத்தோடும் நீ பயமின்றி மகிழ்ச்சியோடு வாழலாம் என்று சொல்லி தான் அந்த உரிமையை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஸோ இந்த உணர்வுடையவர்களாக எப்படி குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்தில் பேசுகிறாரோ, எப்படி குமாரனும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறார்களோ அதே போல நாமும் இயேசுவுக்குள் ஒன்றாய் இருக்கிறோம். நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாய் இருக்கிறோம் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. இயேசுவாகிய அவரே சபையாகிய சரீரத்திற்கு தலையானவர். நம்மை உண்டாக்கின சர்வ சிருஷ்டிகர் நம்மை தன்னோடு இணைத்து வைத்துள்ளார். அந்த தலை என்ன விரும்புகிறதோ அதைத்தான் அந்த சரீரம் செய்ய வேண்டும். அதனால தான் ஜீசஸ் கிரைஸ்ட் சொல்றாங்க, லூக்கா 6:36, நான் இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கன்னு சொல்றாரு. இன்னொரு இடத்துல சொல்றாரு, நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கன்னு சொல்லிட்டு இன்னுமாய் சொல்லுகிறார், நான் ஒளியில் இருக்கிறேன் நீங்களும் ஒளியிலே நடவுங்கன்னு சொல்றாரு. இந்த உலகத்துக்கு நீங்கள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள்னு சொல்றாரு. இன்னும் யோவான் 17:16 சொல்றாரு, நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல என்று சொல்லி. எஸ், ஸோ நாம் தேவனுடைய ஜனம், நாம் தேவனுடைய பிள்ளைகள், அதை உணர்ந்தவர்களாக நாம் கர்த்தருடைய சரீரத்தின் அவயவங்களாக இருக்கிறோம் என்ற உணர்வோடும் மகிழ்ச்சியோடும் உற்சாகத்தோடும் அந்த உரிமையோடும் வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. God bless you.